ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை 3 விஷயங்களை நான் குறிப்பிட்டு கூறுவேன் ரிஷபராசினருக்கு. முதல்ல என்னன்னா, ராகு 11ல் இருக்கின்றார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். 11ல் ஒரு கிரகம் இருப்பது, ஒரு கிரகம் கோச்சாரத்தில் வருவது எப்பொழுதுமே நல்லதுதான். அதிலும் குறிப்பாக போககாரகனான ராகு 11ல் இருப்பது மிகவும் மேம்பட்ட நிலை என்றே நான் கூறுவேன். 11ல் இருக்கும் ராகு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் அமோகமாக இருக்க போகின்றது. அதற்கு முழு முதற் காரணம் ராகு 11ல் இருப்பதுதான். வேலையில் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட், புது வேலை கிடைப்பது, தொழில் செய்து கொண்டிருந்தீர்களே ஆனால் நல்ல லாபம் கிடைப்பது, புதிதாக ஒரு கிளையண்ட் கிடைப்பது, ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்றது, ஒரு புது பிஸ்னஸை துவங்குவது போன்ற அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் 11ல் இருக்கும் ராகு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். நீங்களும் லாபத்தில் குறிக்கோளாக இருப்பீர்கள் இந்த 2024 பொறுத்தவரை. ஓகேங்களா? இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி 10ல் இருக்கார். சனி 10ல் இருக்கிறதுனால என்னன்னா, வேலை பளு அதிகமாக இருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு 11ல் இருக்கும் ராகுவால் புதிய வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் 10ல் இருக்கும் சனியால் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரி, உங்களோட பாஸ், மேனேஜர் இல்ல உங்களோட கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பை வைப்பார்கள். நீங்க இன்னும் ஜாஸ்தி செய்யணும் அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய வேலை பளு, வேலையினால் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அதிகமாகத்தான் இருக்கும். இதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேலை தொழிலில் முன்னேற்றம், லாபம் போன்ற நல்ல விஷயங்கள் 2024 கண்டிப்பாக நடக்க துவங்கும். 5ல் இருக்கும் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் 5ல் இருக்கும் கேதுவால் நடக்கக்கூடிய பலன்கள். ஓகே, குரு 12ல் இருப்பதனால் என்ன பலன் அப்படின்னா, விரைய செலவுகள் தான் அதிகமா இருக்கும். அதுதான் மெயின். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. சுப செலவுகளை நீங்க நல்லதா பாக்குறீங்களா, கெட்டதா பாக்குறீங்களா, இல்ல செலவுகள் கைமீறி போதா, அந்த கைமீறி போறதை ஹேண்டில் பண்ண முடியாம ஸ்ட்ரெஸ் அனுபவிக்க போகின்றீர்களா அப்படின்றத உங்களோட சுய ஜாதகம் தீர்மானிக்கும். எது எப்படி இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். மே 1ஆம் தேதியிலிருந்து அந்த செலவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஏன்னா குரு 1ற்கு வந்து விடுகின்றார். 1ஆம் இடம் என்பது குருவிற்கு சுமாரான இடம். ஓகே, 12ல் இருப்பது போல் பெரிய பிரச்சனைகளை அவர் கொடுக்க மாட்டார். அதே போல 5ஆம் வீட்டில் இருப்பது போல் பெரிய பாக்கியங்களை 1ல் இருக்கும் குரு கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான். இருந்தாலும் 11ல் ராகு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். லாபத்தை, ஏன்னா நம்ம இருக்கிறது லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப்ல நமக்கு பணம் ஜாஸ்தி வரணும், ரெகக்னிஷன் ஜாஸ்தி வரணும், புகழ் வரணும் தானே ஆசைப்படுறோம். அதை எல்லாத்தையும் ராகு கொடுப்பார். மற்ற கிரகங்களினால் பிரச்சனை இருந்தாலும் லாபங்களும் பண வரவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் நன்றாக கிடைக்கும் 2024. இது ஒரு பொது பலன். ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம வேற என்ன விஷயம் இருக்கு 2024 அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஜூலையிலிருந்து 15 நவம்பர் வரைக்கும் சனி வக்ரமாறார். சனி நான் ஏற்கனவே சொன்ன வேலை பளு, ஸ்ட்ரெஸ், டென்ஷனை கொடுக்குறார். ஸோ அதனால இந்த ஜூலை 1லேருந்து 15 நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலை பளு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும். ஓகே, அதே வேளையில் இந்த 9 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் குரு வக்ரமாறார். ஓகே, அதனால பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது. பண வரவு கொஞ்சம் சற்றே முன்ன பின்ன இருக்கலாம். அதனால பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த சனி வக்கரமாவதினால் இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதங்கள் ரிஷப ராசியினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகம் இருக்கு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வேலை பளு, வேலையில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த சனி வக்கரமாறார். அதே நேரத்தில் ராகு 11ல் வலுவாக இருக்கின்றார். ஓகே, அதனால இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதங்களில் ரிஷபராசினர், குறிப்பாக இளைய பருவத்தினர், நடு வயதில் இருக்கும் இந்த வேலை தொழில் இருக்கவங்க,
கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பா நல்ல வாய்ப்பு வரும். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் நான் கூறிய கருத்துக்கள் வந்து பொதுவான கருத்துக்கள். ஓகே, பொது பலன். ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம வந்து சுயஜாதகத்தை தான் பார்க்கணும். ஸோ அதைத்தான் இங்க நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகத்தில், அதாவது ஜனன ஜாதகத்தில் பிறந்த நேரம் இருக்கும் கிரக நிலையில் கும்பத்துல ஒரு வேளை கும்ப வீட்டுல உங்களுக்கு கும்ப வீடுன்றது 10ல 10ஆம் வீட்டில் குரு அல்லது சுக்கிரன் இருந்தால், அல்லது உங்களுடைய ராசியில் சனி அல்லது சுக்கிரன் இருந்தால், ஓகே, சனி அல்லது சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு பணவரவு, வேலை தொழில் முன்னேற்றம் தாராளமாக அதிகப்படியாக இருக்கும். குறிப்பாக இந்த கும்பத்தில் குரு சுக்கிரன் இருப்பவர்களுக்கு கூரையை வைத்துக் கொண்டு பணம் கொட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு லாபம், அந்த அளவுக்கு முன்னேற்றம், அந்த அளவுக்கு பண வரவு இருக்கும். ஏன்னா ஜனனகால கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் இணைந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொண்டு இணைந்து தான் பலன்களை கொடுக்கும். ஓகே, நான் முதல்ல சொன்னது வந்து பொது பலன். இப்போ வந்து ஓரளவுக்கு குறிப்பிடும்படியான ஸ்பெசிபிக் பலனை பத்தி பேசுறேன். கண்டிப்பா முழு ஜாதகத்தை பார்த்தா நமக்கு ஃபுல்லா பலன் எடுக்கலாம். இருந்தாலும் கூட இந்த கும்பத்துல இருக்க கிரகம், ரிஷபத்துல இருக்க ஒரு பர்டிகுலர் கிரகத்தை வைத்து நல்ல பலன் அதிகமா நடக்குமா கம்மியா நடக்குமான்னு சொல்ல முடியும். அதைத்தான் நான் இங்க வந்து குறிப்பிடுறேன். ஓகே, இது வந்து நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு பாயிண்ட பத்தி சொன்னேன். இப்போ சில பிரச்சனைகளான விஷயம் இருக்கா, குறிப்பிடும்படியா சொல்ல முடியுமா அப்படின்னா, இதே கும்பத்தில் செவ்வாய் கேது சூரியன் இருந்தால் ஒரு பிரச்சனையான காலமாகத்தான் 2024 இருக்கும். ஏன் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் சனியை பொறுத்தவரை எதிரி கிரகங்கள். ஓகேங்களா, கேது வந்து செவ்வாயை போல செயல்படுவார். கேது வந்து விரக்திக்கான கிரகம், ஆன்மீக கிரகம். பொதுவாக பார்த்தோமேயானால் சனி வந்து தொழில்காரகம். இப்போ செவ்வாயும் உங்களுக்கு ஒருவேளை கும்ப வீட்டில், அதாவது உங்களுடைய 10வது வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த சண்டை வந்து வெறும் வாய் சண்டையா இல்ல கை சண்டையா அளவுக்கு போதான்றத உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். சூரியன் ஒரு வேலை இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கலாம். ஏன்னா சூரியன் சனி எப்பவுமே வந்து அரசாங்க வேலை, உயர் பதவியை கொடுக்கும். அதே நேரத்தில் மேனேஜருடன், ஓகே, இல்ல தந்தை அல்லது அரசு விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைச்சோன்னா உங்க மேனேஜர் வந்து உங்களை திட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உனக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுத்தேன்னே தெரியல அப்படின்னு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து சூரியன் சனி, உங்களுடைய ஜனனகால சூரியனும் கோச்சார சனியும் இணைவதால் ஏற்படக்கூடிய பலன். கேது இருந்தாருன்னா என்ன, வேலை தொழில ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரு. ஓகே, இப்போ ஒருவேளை அங்க புதன் இருக்கு, உங்களுக்கு 10ல புதன் இருக்கு, 10 கும்ப வீட்டில் புதன் இருக்குன்னா ஜனனகால புதனும் கோச்சார சனியும் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்? உங்களோட பேசுற பேச்சுல கவனம் தேவை. ஏன்னா சனினாலே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்ல. என்ன பிரச்சனை கொடுப்பார்? பேசுற பேச்சுல வந்து பிரச்சனை கொடுப்பார். நீங்க பேசும் பேச்சால் பிரச்சனைகள் உருவாகலாம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் 11ல் இருக்கும் ராகுவால் 2024 உங்களுக்கு ஒரு நன்மைகள் அதிகம் நிறைந்த ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். கிடைக்கும் நல்வாய்ப்பை, குறிப்பாக இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல 4 மாதங்களில் கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.